கஷ்டங்களை வாய்ந்தாலும் இந்த முன்னுராட்சி டாக்டர் பத்தி நம்ம எதுக்காக நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குதுன்னா, அவர் ரொம்ப கம்மி ஃபீஸு, அதே நேரத்தில் அவர் பார்க்குறாங்க. ஒரு சிலர் எதினாலும் போனாலும் அவர் நல்லா பார்க்குறாருப்பா அப்படின்னு ஒரு நல்ல பேர். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தொட்ட மாத்திரத்திலே உமக்கு சித்தமானால் என்ன பண்ண சுத்தமாக்கு என்று அவன் உடனே சுகமானான். எப்படியாப்பட்ட டாக்டர் கிட்ட போவாத வியாதிகள்லாம் கூட இருக்குது. எப்படியாப்பட்டங்களோ இவர்கிட்ட போனாதான் நல்லா ஆகுனுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு டாக்டர் குறித்து நம்ம என்ன பண்றோம், விசாரிக்கிறோம். எல்லாரும் விசாரிக்கிறோம். ஆஸ்மாக்கு கிட்ட ஜோர டாக்டர் கிட்ட போனா நல்லா ஆகுமா? அதே நேரத்தில் எலும்பு டாக்டர் கிட்ட விட்டு வேற டாக்டர் கிட்ட போனா நல்லா ஆகுமா? பிரேம்குமார் நம்ம எதிர்க்க நம்ம முனிசிபால் எதிர்க்க ஒரு டாக்டர் இருக்கிறாரு. அவர் எலும்பு டாக்டர் மட்டும்தான். அதே நேரத்தில் காது டாக்டர் கிட்ட விட்டுட்டு வேற டாக்டர் கிட்ட போனா நல்லா ஆகுமா? நல்லா ஆகாது. காரணம் அதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறாங்க இல்லைங்களா? நம்ம பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு ஃபெசிலிட்டி. காலுக்கு ஒருத்தர், தோல் வியாதிக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க, கண்ணுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க, மூக்குக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க. எல்லாம் தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. எல்லாம் படிச்சது நம்ம தேவன். அவருக்கு தெரியாதுன்றது ஒண்ணு இல்லையே, இல்லைங்களா? அவர் சொல்றாரு, நானே உங்களை சுகமாக்குற கர்த்தர் என்று சொல்றாரு. ஏன் தருமங்களால் நீங்க என்ன இருக்கிறீங்க? குணமாக்கி. உன்னை நான் படிச்சப்பா, உனக்கு என்ன வியாதிக்குதோ, உனக்கு என்ன ரோகம், உங்க ரோகத்துக்கு என்கிட்ட என்ன இருக்குது? மந்துக்குது. மந்துன்னா என்னங்க? இந்த வசனம் தான். இந்த வேதத்தை கேட்க கேட்க, சத்தியத்தை அறிய அறிய நம்மள என்ன பண்ணோம்னா விடுதலை ஆக்குறது. ஒன்ன வாசிக்கலாம். ஏத்ராகமம் 15ஆம் அதிகாரத்துல பாருங்க, பார்க்கலாம். 22ஆம் வசனம் பாருங்க. 26 வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரினுடைய சத்தத்தை கவனமாய் கேட்டீங்க. நம்ம தான் இதுதான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இவன் கவனமா கேட்டாங்க. இந்த குஷ்டி வியாதியா இருக்கிறவன் ரொம்ப கவனிச்சு பாக்குறான், ரொம்ப கவனிச்சு கேட்கறான். அதனாலதான் அவனுக்கு ஒரு விசுவாசம். அநேக ஜனங்க வந்தாங்க, ஆனா எத்தனை பேரும் கேட்கல. ஒருவன் அப்படின்னு இல்லைங்களா? உங்க பைபிள் எல்லாம் வச்சு பாருங்க. ஒக்கரு வச்சு ஏமன் ఇదిగో కుష్టి రోగి వచ్చి அப்படின்னா வச்சு மொக்கி பிரபுவா அப்படின்னு கேட்குறோம். தமிழ்ல பார்த்தோம்னா ஒருவன் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த உன் தேவனாக கர்த்தரை என்ன பண்ணணும்னா என்ன பண்ண வாசிக்கிட்டாரோ, அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவருடைய கட்டளை என்னங்க? பைபிள். இந்த பைபிள்ல யாரெல்லாம் படிக்கிறாங்களுக்கோ, யாரெல்லாம் அதை நம்பி அந்த காதுல கேட்டுக்கணும். அதுதான் காதை உண்டாக்கினவர் யார், கண்ணை படைத்தவர் யாரு, உன் வாயை உருவாக்கினவர் யாருன்னு கேட்கிறார். அப்போ நம் தேவன் எல்லா பாற்றும் நம்ம ஆதிகாமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் போகும்போது 2ஆம் அதிகாரத்தில் 1:26 வாசிக்கும் போது பாருங்க, தாம் சாயலாவே தேவன் என்ன பண்ணாருங்களா? மனுஷனை உருவாக்கினார், சிருஷ்டி பண்ணினார். தாம் சாயலாம். அப்போ இந்த சாயல இருக்கிற மனுஷனை பத்தி யாருக்கு ரொம்ப தெரியும்? தாம் சாயலா இருக்கிற தேவன் மனுஷனை பத்தி யாருக்கு தெரியுங்க? ரொம்ப உருவாக்கினது தான் தெரியும். ஒரு கார் உருவாக்குறாங்க, ஒரு பைக்கை உருவாக்குறாங்க, இல்ல ஒரு ஃபேனை உருவாக்குறாங்க, ஒரு டேபிளை உருவாக்குறாங்க. ஒரு கார்பெண்டருக்கு தான் இந்த டேபிள் பத்தி தெரியும். இந்த பைபிள் அச்சு பண்ணிக்கிறாங்க. இது யாருக்கு தெரியுங்க? பிரிண்ட் பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் தெரியும். இந்த வாட்சை ரெடி பண்ணிருக்கிறாங்க, இந்த வாட்ச் பண்றவங்களுக்கு தான் அது பத்தி தெரியும். எல்லாருக்குமே எனக்கு எல்லாம் தெரியும்னு யாரும் சொல்ல முடியுமா? எல்லாமே தெரியுமா? படிக்க தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியுமா? என்ன சொல்லுவோம்? தமிழ் தெரியாதுன்னு சொல்றோம். தெரியாதுன்னு சொல்லணும். அப்போ நாம் எல்லாவற்றையும் சிருஷ்டி பண்ணின தேவன். நான் உன்னை பாருங்க, மத்திய நம்ம ஆதியாகமம் 1:26-27 வாசிங்க. వాసిங்களா? దేవుడు తన స్వరూపమందు మన పోలిక చొప్పున నరులని చేసేదము. பாத்தீங்களா? తమ్ సాయిల తమ్ స్వరూపము చొప్పున ఏం చేస్తున్నారంట?
దేవుడు నరుణ్ణి సృష్టించాడు. అప్పుడు ఆయనకు అన్నీ తెలుసు, నీ బాధ తెలుసు. నీవు அதே நேரத்தில் இன்னொரு வாசனம் கூட சொல்லுங்க, என்ன சொல்றீங்கன்னா, நம்ம பெரிய மூச்சை கூட தேவன் பார்க்கறான். யாரா மூச்சையை பார்த்து கூட கண்டுபிடிக்கிறாங்களோ அதே மாதிரி நம் தேவன் மூச்சையை கூட பார்த்து கண்டுபிடிக்க நம்மளால் முடியும். நம்ம மூச்சு விட்டா கூட தெரியுன்றது ஒரே ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம் பிதாவாக தேவன் நமக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியுதுங்க. அதனால்தான் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நானும் என்ன பண்றேன், உள்ளத்தினுடைய ஆயத்தை பார்க்கிறேன். உங்க நினைவெல்லாம் எனக்கு தெரியும். அதே நேரத்தில் ஏசாயா புத்தகத்துல பாருங்க, ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 5வது அதிகாரமா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. 55 8வது வசனம் ஏசாயா. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. பாருங்க, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல, உங்க வழிகள் எல்லாம் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தர் சொல்ற. யார் சொல்றாருங்க இது? நீங்க நினைக்கிறீங்க உங்க வழி, உங்க யோசனை, உங்க இது எல்லாம் நீங்க நினைக்கிறீங்க, உங்க போல நான் நினைக்க மாட்டேப்பா அப்படின்னு சொல்றாருங்க. அப்போ நம்மளை போல நினைக்காதவர், எல்லாருமே சமமா நினைக்கக்கூடியவர். அதே நேரத்துல நாம் யோசிக்கிறோம் ஒரு யோசனை, ஆனா அவர் யோசிக்கிறாரு. அந்த யோசனைக்கு எந்த மனுஷனுமே ஈடு கட்ட முடியாது. நீ நினைச்சது தடைப்படலாம், ஆனா அவர் நினைச்சது எந்த விதத்திலும் தடைப்படாது. காரணம் இதுல வாசிக்கலாம் பாருங்க. அதுல பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறது பாருங்க, வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. என் நினைவு எப்பவுமே உயர்ந்திருக்குது. நம்ம நினைவு உயர்ந்திருக்குதா? உன் நினைவு உயர்ந்திருக்குதா? நீங்க யோசிக்கிறது உயர்ந்திருக்குதா? ஏன் நம்ம நினைச்சா நடக்கிறது இல்லை? நம்ம ஜெபம் பண்ணா கேட்கறது இல்லை. தேவன் யோசனை பண்ணுங்க ஒரு வாட்டி. தாவீது ஒரு வார்த்தை சொல்றாருங்க, 6ஆம் சங்கீதத்துல 2வது வசனத்தை வாசிங்க பாருங்க. சங்கீதம் 6 2வது வசனத்தை வாசிங்க. அவர் பேரு வைக்கிறாங்க, அந்த அதிகாரம் முழுவதும் படிங்க. அதுல சொல்றாங்க 2வது வசனத்துல இருந்து வாசிங்க. என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே. என் எலும்புகள் என்ன இதுதான் நடுங்குகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது, என் ஆத்துமா மிகவும் வேதனைப்படுகிறது. கர்த்தாவே பாருங்க, எது வரைக்கும் இருக்காது. இப்படி ஒருத்தர் நம்ம யாருன்னா கேட்க முடியுமா? அவங்க கேட்குறாங்க, என் எலும்புகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, நொறுங்கி போகுது, என் எலும்பெல்லாம் ஒன்னா சேர்ந்து போகுது. எப்போ எலும்பெல்லாம் ஒன்னாயிடும்? அதிகமாக சாப்பிடாத இருக்கும்போது. அதனால தான் வீட்டில் அம்மா அப்பா அவங்க சொல்லுவாங்க, ஒரு சாப்பிட்டு போடா படிச்சுட்டுக்காகட்டும், சாப்பிட்டு போங்க வேலைக்காகட்டும், சாப்பிட்டு போங்க உங்கள் தொழிலுக்காக ஒரு உத்தியோகத்துக்காக. எதுக்காக நம்ம மேலே கவனம் வச்சு சொல்கிறாங்க? ஒரு மனுஷன் சாப்பிடலன்னா உயிர் வாய முடியாதுங்க. உயிர் வாயினா நம்ம என்ன ஆகணுங்க? சாப்பிட்டே ஆகும் இல்லைங்களா? ஏன் சாப்பிடணும்னா, சாப்பிடும்போது தான் ரத்தம் என்ன ஆகுதுங்க? உருவாக்கப்படுது. ரத்தத்தில் என்ன இருக்குதுங்க? நமக்கு உயிர் இருக்குது, அணுக்கள் இருக்குது. நம்ம காப்பாற்றப்படுகிறது எதனாலன்னா, இந்த ரத்தம் மட்டும் போயிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. இந்த ரத்தத்தை சமாளிக்கக்கூடியதான 2 அணுக்கள் இருக்குதான். வெள்ளை அணுக்கள் என்ன இருக்குதுங்க, அப்புறம் சிகப்பு அணுக்கள். இது என்ன பண்ணுங்க? இந்த வெள்ளை அணுக்களும் ரொம்ப தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருக்கும் டாக்டருக்கு சொல்றது தான். ஏதோ பெருசா நான் படிச்சுட்டோ பெருசா ஆராய்ச்சி பண்ணிட்டு உங்க மாதிரி நான் சொல்லலை. காரணம், நமக்கு தெரிஞ்சது நம்ம என்ன பண்றோம்னா சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அந்த அணுக்கள் என்ன பண்ணுன்னா, ரத்த அணுக்கள் நம்ம அதிகமா இருக்கும்போது அதை தாங்கிக் கொள்ளத்துக்கு பலன் கொடுக்குது இல்லைங்களா? உயிரில தான் நமக்கு ரத்தம் இருக்குதுன்னு நமக்கு அருமையா தெரியும். உயிரே எதில் இருக்குதா? ரத்தத்துல தான் நம்ம உயிரே இருக்குது. ரத்தம் மொத்தம் போயிடுச்சுன்னா என்ன ஆயிட்டுங்க? உயிரே போச்சு. இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் அடிக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, அவர் எல்லாம் முடிந்தது போன வாரத்தில் அதிகமான வார்த்தை தேவன் சமூகத்தில் அவர் என்ன ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுக்கும்போது லாஸ்ட்ல இல்லை அவர் என்ன பண்றாருன்னா, ஒப்பு கொடுக்காததுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா, அவரை ஈட்டில குத்துனாங்க. எங்க குத்துனாங்க? விழா எலும்பு பக்கத்துல குத்தும் போது
அவருக்கு என்ன ஆச்சுங்க? ரத்தமும் தண்ணீரும் என்ன ஆச்சுங்க? அந்த அது உள்ளிருந்து வந்துதான். வரும்போது அவருக்கு என்ன ஆச்சுங்க? அது மொத்தமே அப்படியே மொத்தம் வந்துச்சு. உனக்காக எனக்காக பாடுபட்டவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எவ்வளவு அவர் தருமகனால் நம்மை குணமாக்கி இருக்கிறார். அவர் தருமகம். அதுதான் சொன்னார், நானே உன் பரிகாரியான கர்த்தர். உனக்கு எது வேணும்னாலும் என்கிட்ட கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். இங்க கேட்கிறாருங்க, தாவீது கேட்கிறாரு, எவ்வளவு உரிமையோட கேட்கிறாருன்னா 3வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 6:3. என் ஆத்துமா மிகவும் வேதனைப்படுகிறது. கர்த்தாவே இதுவரைக்கும் இறங்காதிருக்கு. நீங்க எது வரைக்கும் என் மேல இறக்கம் இல்லாத கேட்க. யாரா கேட்டுக்கிறீங்களா? அது மாதிரி தேவனை கேட்டுக்கிறீங்களா? தாவீது கேட்கிறாரு. இவர் கேட்கிறாரு இங்க, என்னை உமக்கு சித்தமானால் என்ன பண்ண சுத்தமாக்குன்னு கேட்கிறாரு. இவரு எது வரைக்கும் என் மேல இறக்கம் இல்லாத கேட்கும். அப்ப இறக்கம் இல்லாத தேவனா நம்ம தேவன். அவருடைய பேரு என்ன பார்த்தோம்னா, அவரு இறக்கத்தின் மகா ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் யார் மேல இறக்கம் இல்லாத தேவன். அதே நேரத்துல நம்ம இறக்கமா எப்பவுமே சொல்றதுதான, இந்த வெயிலை பாருங்க, இந்த இருக்கிறதான செடிகளை பாருங்க, இருக்கிற மலையை பாருங்க, சமுத்திரங்களை பாருங்க, எல்லாவற்றையும் சுஷ்டித்து மனுஷனுக்காக தான் எல்லாமே படைச்சாருங்க. மனுஷனா இல்லைன்னா அதுல என்ன பண்ண முடியாது. இதெல்லாம் இந்த லாபம் ஒண்ணுமே இல்லையே. அதுக்காக தேவன் இறக்கம் உள்ளவர். மனுஷனை சுஷ்டித்து தாம் சாயலாவே என்ன பண்ணிருக்கிறார், சுஷ்டி பண்ணார் என்று நம்ம பார்க்க முடியும். உன் நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப கீழேயா இருக்கிறது. ரொம்ப கீழே, லோ, ஒரு 0 பாயிண்ட். ஒன்னுத்துக்குமே நம்மளுடைய யோசனை, நம்மளுடைய பலன், நம்மளுக்கு யோசிக்கிறோம் ஒரு பலம் உள்ளவங்க எல்லாமே செய்ய முடியும், பலம் இல்லாதவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்களா? அப்படி நம்ம யோசனை எல்லாம் என்ன பண்றோம்னா, எல்லாமே நம்ம வாழ்ந்துட்டா போதும், நம்ம இருந்துட்டா போதும், நமக்காக இருந்துட்டா போதும், நம் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நாம் நல்லா இருக்கணும், நம்ம இருக்க சொந்தக்காரர் நல்லா இருக்கணும், இப்படிதான் நம்ம யோசனை. ஆனா இயேசு கிறிஸ்து எந்த காலத்திலுமே அவர் தமக்கென்று யாருமே என்ன பண்ணுவீங்க வாயில எல்லாமே அவர் பாருங்க, ஜனங்க எல்லாம் வராங்க, விரும்பி கேட்கறவங்களுக்கு தேவன் உடனே சுகம் தராரு. அப்ப அந்த உடனே சுகம் கொடுக்கிறது மட்டுமல்ல பாருங்க, இதுல நம்ம சங்கீதத்துல 6:4-5 வசனத்தை வாசிங்க. 4-5 விட்டு திரும்பவும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும், என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபை நிமித்தம், உமது கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். உமது கிருபை நிமித்தம் என்ன பண்ணுங்க, என்னை ரட்சித்துக் கொள்ளும். மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை. பாருங்க, மரணத்திலே உண்மை யாரா நினைவு கூற முடியுமா? பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? பாத்தீங்களா, பாதாளத்துல போய் உண்மை யாரா துதிக்க முடியுமா? அதனால என்ன பண்ணுன்னா, முதலே எனக்கு கொடுத்துருங்க ஐயா, உங்க கிருபை தந்துருங்க ஐயா, உங்க தாய்வை தாங்க ஐயா, நான் மறிச்சிட்டு வரைக்கும் உண்மை நான் துதிக்க முடியாது. பாதாளத்துல போயிட்டு வரைக்கும் நான் என்ன பண்ண முடியாது, உண்மை நான் என்ன பண்ண முடியாதுன்னா துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. என்ன பண்ண முடியுமா? நம்ம மறிச்சிட்டு வரைக்கும் எதுவுமே பண்ண. அதனால்தான் உயிரோடு இருக்கும் போதே நீங்க தேவனை பாடிடணும், உயிரோடு இருக்கும் போதே பைபிளை வாசிச்சணும், உயிரோடு இருக்கும் போதே தேவனை தேடிடணும். அப்போ தேடும் போதுதான் நம்ம ஆத்மாவுக்கு எப்பவுமே இளைப்பாறுதல் ஒன்று கிடைக்கும் இல்லைங்களா? நம்ம ஆத்மாவுக்கு எப்ப இளைப்பாறுதல் கிடைக்கலாம், நாம் அவரை உயிரோடு இருக்கும்போது. அதனால்தான் வாங்க சர்ச்சுக்கு எதுக்கு கூப்பிடுறோம்னா இதுக்காக தான், அவர் வார்த்தை கேட்கறதுக்காக தான். அவர் வார்த்தையில வல்லமை உள்ளது. அதனால்தான் அந்த குஷ்டரோகன் என்ன ஆகிறானா, அதுல நம்ம சங்கீதத்துல வாசிச்சுட்டு திரும்ப அது போலாம் வரணும். அப்புறம் கடைசி வருஷத்துக்கு இன்னொன்னு என் பெருமூச்சினால் இறைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் ஈரமாக்கி பாருங்க, கட்டளை நினைக்கிறேன். கட்டில பத்தன்னு இருக்கும்போது அவன் நினைக்கிறானா, கட்டில தான் ஆயுதனே பார்த்துக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நெஞ்சு போகுதுன்னு சொல்றாரு. அப்போ நாம் கூட எப்போங்க கட்டில ரொம்ப படுத்துக்க முடியும்? டாக்டர் கிட்ட நம்ம பார்க்கும்போது என்ன பண்றாருன்னா, அவரு என்ன ரொம்ப என்ன சிக்கலாயிட்டு போயிருக்கும். ஒரு பெட் கேன்சரோ ஏந்துக்க முடியாத வியாதி வரப்போகுது. என்ன பண்றாங்கன்னா ரொம்ப மாசம்
பெட்டில் போட்டு என்ன பண்றாங்க, நம்ம கடைசியில ஒரு நாள் முடியாதுன்னும் போது தான் என்ன பண்றாங்க, கட்டில போடுறாங்க. இவர்